தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனகுகையில் சிறுத்தை எழும் சமூக சீர்திருத்தவாதி சமூக நீதி போராளி பகுத்தறிவு பகலவன் பெண் விடுதலை போராளி அவர்தான் பெரியார். சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், ஏஐ டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி, வெல் எஜுகேட்டடாக இருக்கிற இந்த காலத்துலேயும் மக்கள் மூட நம்பிக்கையிலையும் ஜாதி வெறியிலையும் இருக்கும்போது, இதே 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் வாழ்ந்தபோது எதுவுமே இல்லாத போது மக்களை சிந்திக்க வச்சவர் தான் தந்தை பெரியார். அதுக்காகவே அவருக்கு ஒரு ராயல் சல்யூட். வெறும் கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டுமே வச்சு அவரை பார்க்கக்கூடாது. அவரோட சிந்தனை அனைவருக்குமானது. மூட நம்பிக்கை ஒழிப்பு, அனைவருக்குமான சமூக நீதி, சாதி மறுப்பு, பெண் விடுதலை, பெண் கல்வி, சுயமரியாதை. இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுக்கு அவரும் ஒரு முன்னோடி. பயனடைஞ்சவங்க அவரை வசைப்பாடுவது நன்றி மறந்த செயல். சக மனுஷனாக மதிக்கிற முறை வரைக்கும் பெரியாரோட சிந்தனைகள் அனைவருக்கும் தேவை. சமூக சீர்திருத்தத்துக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த தந்தை பெரியாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் தோல்வியே சந்திக்காத சில மன்னர்கள் தான் இருக்கிறாங்க. அதில் நம்ம பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழனும் ஒருத்தர். அந்த வரிசையில் இப்போ இருக்கவர் தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவரோட ஆட்சி காலத்தை குஜராத் மாநிலத்தில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றினார். இப்போ இந்தியாவை உலகத்தில் முன்னிலையில் கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு தூய்மை இந்தியா திட்டம், அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம், அனைவருக்கும் வீடு கட்டு திட்டம், மேக் இன் இந்தியா திட்டம், நாட்டு மக்களோட பொருளாதாரத்துக்கும் பாதுகாப்பு வலிமைக்கும் உறுதுணையாக இருக்கிறாரு. காமராசர் மாதிரி நல்லவங்களை தோற்கடித்த இந்த நாட்டில் மோடி நல்லவராகவும் இருக்கிறாரு, வல்லவராகவும் இருக்காரு, தோற்கடிக்க முடியாதவராகவும் இருக்கிறாரு. வலிமையான பாரதத்தை கட்டமைச்ச நரேந்திர மோடிக்கு இந்திய மக்கள் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் என்ற முறையிலும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா.